கேட்பது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 36வது பாடல் முழக்கமும் சிறப்பாக தொகுத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. பாருங்கள். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் 36ஆம் பாடல். சிவன் அடியார்க்கு உதவாத பொருள்கள் பயன் அற்றவை. நம்பன் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பேய்க்காம் பறைத்திற்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கள்ளுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கல்லர்க்காம் தீக்காகுங்கான். சிவன் அடியார்க்கு உதவாத பொருள்கள் பயனற்றவை. நம்பன் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் பேய்க்காம் பரத்தையர்க்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கல்லுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கல்லர்க்காம் தீக்காகுங்கான். சிவனுடைய அடியவர்க்கு கொடுக்காத பொருள்கள் பிறர் வந்து அதட்டி பேசும் ஆரவார செய்கைக்கு பயன்படும். பேய்களுக்கு உதவும். தந்திரமாக பொருளை பறிக்கும் வேசியர்க்கு ஆகும். கொடியவரின் தீய செயலுக்கு உதவும். கள்வர் கொள்ளையடித்து கொண்டு போவதற்கு ஆகும். கல் அருந்துவதற்கு ஆகும். வலிதாக பொருளை பறிக்கும் மன்னர்க்கு ஆகும். இறந்தவர்க்கு செய்யும் ஈம சடங்குக்கு ஆகும். கல்வர்க்கு உதவும். வீட்டை எரித்து அழிக்கும் தீயினுக்கு உதவும். மீண்டும் பாடலை பார்ப்போம். சிவன் அடியார்க்கு உதவாத பொருள்கள் பயனற்றவை. நம்பன் அடியவர்க்கு நல்கா திரவியங்கள் பம்புக்காம் வேய்க்காம் பரத்தேற்காம் வம்புக்காம் கொள்ளைக்காம் கல்லுக்காம் கோவுக்காம் சாவுக்காம் கல்லர்க்காம் தீக்காகுங்கான். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்தில் உள்ள பாடலையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 36வது பாடலும் விளக்கமும் கேட்டீர்கள். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலமன் எல்நாதனையா அவர்கள் உத்தரமேரூரில் இருந்து. நன்றிகள் ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.